வெல்கம் டு 10th வீடியோ ஆஃப் 100K கோடிங் சேலஞ்ச். இன்னைக்கு 100K கோடிங் சேலஞ்ச் அப்படிங்கிற சீரிஸோட லாஸ்ட் வீடியோல இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ணவும் போறோம். அதாவது ஒரு அப்ளிகேஷனே நம்ம கிரியேட் பண்ண போறோம். இன்னைக்கான டெய்லி டிப்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம மோட்டிவேட்டடாவே இருக்கிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம டெய்லி டிப்ஸ்ல என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படிங்கறத ஒரு தடவை ரீவிசிட் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல முதல் விஷயம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கோல் செட்டிங் அப்படிங்கிறது. அதாவது கோல் எப்படி செட் பண்றது, ஒரு பெரிய கம்பெனியை டார்கெட்டா செட் பண்ணணும், நிறைய சேலரியை டார்கெட்டா செட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தோம். அதுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம சொன்னோம். ரெண்டாவது டெய்லி டிப்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசிப்ளின் ஈக்குவல்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்க. அதாவது ஒரு வர்க்கத்தை கீப் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டினியூஸா ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், நமக்கான இண்டிபெண்டன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வரும் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசணும். மூணாவது நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேபிட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது ஒரு ஹேபிட்ஸ் எப்படி வளர்த்துக்கிறது, கண்டினியூஸா அந்த ஹேபிட்ஸ் எப்படி ஃபாலோ பண்றது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் நம்ம பேசணும். அதாவது ஒரு 1% சேஞ்ச் நம்மளோட ஹேபிட்ல கொண்டு வந்து அது இம்பாக்ட் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசணும். அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்கை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சோ அதுதான் நம்ம அடுத்த டெய்லி டிப்ல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, பெர்செப்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரியாலிட்டி அப்படிங்கிறது. அதாவது நம்மளை பத்தி ஒரு பர்சன் எப்படி நம்மளை பாக்குறாங்களோ அதுதான் அவங்களுக்கு நம்மளை பத்தின ரியாலிட்டியா இருக்கும் அப்படிங்கிற விஷயம். அதாவது உங்களை நீங்க எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு கோட் பண்ணும்போது அதுல கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், அதுக்கு டைப்பிங் ஸ்பீட் எப்படி வச்சுக்கணும், நம்ம பர்சனாலிட்டி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அதுதான் பெர்செப்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரியாலிட்டி அப்படிங்கிற விஷயம். அடுத்து நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்த்தோம். அப்ப கம்யூனிகேஷன்னா என்னன்னு பார்த்தோம், கம்யூனிகேஷனுக்கும் லாங்குவேஜுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். நமக்குள்ள நினைக்கிற ஒரு விஷயங்களை அடுத்தவங்களுக்கு எப்படி புரியுற மாதிரி சொல்றது அப்படிங்கிறது தான் கம்யூனிகேஷன் அப்படிங்கறத பார்த்தோம். இங்கிலீஷ் லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதை எப்படி கத்துக்கணும், அதை எப்படி நீங்க டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்தோம். கம்யூனிகேஷனுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்த்தோம். ஏன்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா அடுத்த நெட்வொர்க்கிங் தான். நெட்வொர்க்கிங்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் மீட் பண்றது எப்படி மீட் பண்ணணும், எந்த இடத்துல மீட் பண்ணணும், இந்த ஈவென்ட்ஸ்க்கு போறது, நிறைய புது புது ஆட்களை சந்திக்கிறது, நம்ம ஃபீல்ட்லயே நமக்கு மேல இருக்கிறவங்க கூட கம்யூனிகேட் பண்றது, அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது, கனெக்ட் பண்றது, எப்படி உங்களோட நெட்வொர்க் நீங்க வளர்த்துக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம நெட்வொர்க்கிங்ல பார்த்தோம். அடுத்து நம்ம ரிஜெக்ஷன் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். நமக்கு எந்த ஒரு விஷயம் தேவை அப்படின்னாலும் அந்த விஷயம் கேட்டாதான் நமக்கு கிடைக்கும். ஆனா கேட்ட உடனே கிடைக்காது அப்படிங்கிறது தான் ரிஜெக்ஷன். சோ அதுக்காக நம்ம ரிஜெக்ஷன் ப்ரூஃப் அப்படிங்கிற ஒரு புக்கையும் ரெஃபர் பண்ணியிருந்தோம். கடைசியா என்ன பார்த்தோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஒரு மென்டார் எப்படி செலக்ட் பண்றது, மென்டார் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும், அந்த மென்டாரை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்றது, எப்படி அவங்க கிட்ட கனெக்ட் பண்றது, எப்படி நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்றது ஒரு மென்டார் வச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இதுவரைக்கும் டெய்லி டிப் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கான டெய்லி டிப்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம prototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற ப்ரோகாம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கான டெய்லி டிப்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை எப்படி நம்ம மோட்டிவேட்டடாவே வச்சுக்கிறது அப்படிங்கறதா. அதாவது இது வரைக்கும் நீங்க கேட்ட விஷயங்கள்லாம் சும்மா கேட்டுட்டு மட்டும் இருக்காம அந்த விஷயங்களை எப்படி ஃபாலோ பண்றது, எப்படி நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆகுறது அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ அதை எப்படி கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும், அதை எப்படி நம்ம கண்டினியூஸா அதுக்கான மோட்டிவேட்டடா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான டெய்லி டிப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம எப்படி டெய்லி மோட்டிவேட்டடா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு, நம்மளே மோட்டிவேட்டடா வச்சுக்கிறது தான். நமக்காக வேற யாரும் வரமாட்டாங்க. நம்ம நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் கேட்கலாம், நிறைய பேர் சொல்றது கேட்கலாம், நம்ம படத்தை பார்த்து மோட்டிவேட் ஆகலாம், எல்லாம் சரி. அதெல்லாம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். லைஃப் லாங் நம்ம டெய்லி மோட்டிவேட்டடா இருக்கணும்னா நம்மளே மோட்டிவேட் பண்ணா மட்டும்தான் உண்டு. நமக்காக வேற யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க. நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம தான் இருக்கோம். நமக்கு தேவைன்னா நம்ம தான் நமக்கு அதை பார்த்து பண்ணிக்கணும். ஸோ நம்ம மோட்டிவேட்டடா இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்மளே யோசிச்சு நம்மளே மோட்டிவேட் ஆகிக்க வேண்டியதுதான். இதை தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. இதை தவிர உங்களுக்கு வேற வழியும் கிடையாது. நீங்க ஒரு
ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒன் டே ஆர் டே ஒன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒன் டே ஆர் டே ஒன் அப்படின்னா என்னன்னா, நம்ம ரெகுலரா வாழ்ற, நேற்று எப்படி வாழ்ந்தனோ அதே மாதிரி தான் நான் இன்னைக்கும் வாழ்வேன், இன்னைக்கு எப்படி வாழ்றனோ அதே மாதிரி தான் நான் நாளைக்கும் வாழ்வேன் அப்படிங்கிறது ஒன் டே. அதாவது அந்த ஒரு நாளை தான் திருப்பி 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 வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல எந்த அச்சீவ்மெண்ட்டும் இருக்காது, நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரியே தான் இருப்பீங்க. டே ஒன் அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு டே ஒன், இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன் என் லைஃபை மாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி தினமும் நீங்க லைஃபை மாத்துறதுக்கு ஏதாவது நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்க லைஃபை மாத்துறதுக்கான விஷயங்களை தினமும் நீங்க புதுசா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் டே ஒன் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த ஒன் டே அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க இப்படியே இருந்துட்டீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி புல்ஷிட். நீங்க அதை ஃபாலோ பண்றதுக்கு பிரயோஜனமே கிடையாது. நீங்க அப்படி லைஃப் இருந்தீங்க அப்படின்னு இப்ப எப்படி இருக்கீங்களோ இதே மாதிரி தான் உங்க லைஃப் ஃபுல்லா நீங்க இருப்பீங்க. இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். அந்த விஷயங்களை கேளுங்க, அதை கேட்டுட்டு உங்க லைஃபுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அது நீங்க தான் பண்ணணும். அதை நீங்க பண்ணுங்க, அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்ம லைஃப் மாறாது. இதெல்லாம் நாங்க எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா அந்த பொட்டன்ஷியலை யாருமே யூஸ் பண்றது கிடையாது. ஸோ அந்த பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்க பொட்டன்ஷியலை யூஸ் பண்ண நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க ஆக்ஷன் எடுக்காம எதுவுமே நடக்காது. ஸோ அதை நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுங்க. அதே மாதிரி இப்போ நாங்க நிறைய பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டெய்லி டிப்ஸ் சொல்றது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்றதுனால எதுவும் கிடைக்க போறது இல்லை. ஆக்சுவலி 100K கோடிங் சேலஞ்ச் நடக்கும்போது நாங்க தான் உங்களுக்கு கேஷ் பிரைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஆனா இதெல்லாம் நாங்க எதுக்கு பண்றோம் அப்படின்னா, எங்களால உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க தோணுது அப்படின்னாலே அது எங்களுக்கு ஒரு சக்சஸ் தான். இந்த 100K கோடிங் சேலஞ்ச் அப்படிங்கறத நாங்க எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னா, நிறைய ஈவென்ட்ஸ்ல நிறைய ப்ரோக்ராமிங் கத்துக்கிற இடங்கள் இருக்கும். ஆனா அந்த கத்துக்கிற இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெரிய அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி பெரிய அமௌண்ட் சார்ஜ் பண்றதுனால நிறைய பேருக்கு இந்த கோடிங் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற தாட் எல்லாம் இருக்கு. அந்த எல்லா தாட்டையும் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இந்த 100K கோடிங் சேலஞ்சை கொண்டு வந்தோம். இப்ப எல்லாருனாலையும் பேசிக்கா ஒரு கோடிங் கத்துக்க முடியும். இந்த 100K கோடிங் சேலஞ்ச் இதோட நிக்க போறதெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம நிறைய சேலஞ்சஸ் கொண்டு வரோம். அதே மாதிரி நம்ம பேஜ்ல நிறைய புது புது கண்டென்ட்ஸ் நம்ம ரிலீஸ் பண்றோம். ஆனா இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இதுல இருந்து எது கிடைச்சது, அவங்க லைஃப்ல ஏதாவது சின்ன சேஞ்ச் வந்துச்சா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி மட்டும் தான் நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். இங்க நாங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க லைஃப் சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க தான் பண்ணணும். நம்ம சேனல்லே நிறைய கண்டென்ட்ஸ் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போ 100K கோடிங் சேலஞ்ச், அடுத்து வெப் டிசைனிங் சேலஞ்ச் வருது. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நம்ம கொண்டு வரோம். ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் வர்றதை பாருங்க. உங்க லைஃபை மாத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்க. ஸோ உங்க லைஃபை உங்களால மட்டும்தான் மாற்ற முடியும். உங்க லைஃபை மாற்றணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் உங்களுக்கு நீங்க மட்டும்தான் கொடுக்க முடியும். இதெல்லாம் உங்களால முடியும் அப்படிங்கிறத நாங்களும் நம்புறோம். ஏன்னா நீங்க இவ்வளவு பெரிய ஸ்டெப் எடுத்து இத்தனை வீடியோ பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு உங்க லைஃபை மாத்துறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். இன்னும் மோட்டிவேட்டடா இருங்க, இன்னும் உங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான டெய்லி டிப் இதோட முடிஞ்சு. வாங்க இன்னைக்கு இது 100K ஓட லாஸ்ட் வீடியோ. நம்ம கிரியேட் பண்ணலாம்னு சொன்ன ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணலாம். இன்னைக்கான ப்ரோக்ராமுக்கு போறதுக்கு முன்னாடி போன வீடியோட வின்னர்ஸ் யாரு அப்படிங்கறத பாத்திரலாம். சதுர்விகா ஃப்ரம் மதுரை அண்ட் தமிழரசன் ஃப்ரம் வேலூர். இவங்க ரெண்டு பேர் தான் இந்த வீடியோஸோட வின்னர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கடைசி பார்ட்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போறோம். ஸோ இது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். சாதாரணமாக நம்ம ஜாவா படிக்கும்போது இப்போ பார்த்த எல்லா தியரிஸும், அது கிளாஸ் ஆப்ஜெக்டா இருக்கட்டும், பாலிமார்பிசமா இருக்கட்டும், இன்ஹெரிட்டன்ஸா இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்டரா இருக்கட்டும், திஸ்ஸா இருக்கட்டும், ஃபைனலா இருக்கட்டும், இல்லை நம்ம அப்ஸ்ட்ராக்டா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே யூஸ்வலா எப்படி படிப்பாங்கன்னா ஒரு தியரியா அதை படிப்பாங்க. அதை படிச்சோன்னே அதோட அது முடிஞ்சிடும். சரி, நம்ம படிக்கும்போது நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா, இந்த எல்லா கான்செப்டும் ஒவ்வொன்றா படிக்கும்போது அந்த ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம ஒரு தடவை சிஸ்டம்ல ட்ரை பண்ணி பார்த்தும் படிக்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்க. இப்போ பேசிக்கான எல்லா விஷயமும் நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்க. ஸோ அதோட அதை அப்படியே விட்டுட்டா அது சரியா வராது. ஏன்னா அப்படி பண்ணிட்டோம்னா அது நார்மலா சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் நமக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இங்கே அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நம்ம பெரிய அப்ளிகேஷன் எதுவும் இல்லை. இப்போ பேசிக்கான ஒரு அப்ளிகேஷனை நம்ம என்ன கிரியேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால்குலேட்டர் கிரியேட் பண்ண போறோம். கால்குலேட்டர் அப்படிங்கிறது நம்ம முன்ன சொன்ன மாதிரியே நம்ம இப்போ விண்டோஸ்ல நம்ம எல்லா சிஸ்டம்லயுமே இருக்கும். நீங்க கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ வரும். அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஸ்பேஸ் இருக்கும், அதில் அப்புறம் பட்டன்ஸ் இருக்கும், அந்த அடிஷன் சப்ராக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கான கீஸ் எல்லாம் இருக்கும். ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் அதுக்கான ஆன்சர்ஸ் அப்படியே நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த கால்குலேட்டரை நம்மளே கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ இது கிரியேட் பண்ணும்போது நம்ம இதை எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு அது பேஸாக இந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணணும், இது இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி ஒரு ஹாஃப் வே வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதை கம்ப்ளீட் பண்ண போகிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல கோட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கோட்லேயே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டெல்லாம் சொல்லி தர மாட்டேன். ஒரு பேஸான இந்த விஷயங்கள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா, அந்த கோடை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை நீங்கள் தான் கொண்டு வர போகிறீங்க. நீங்கள் தான் அந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? முதல்ல கோட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கால்குலேட்டர் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணும்போது எப்படி வரும், இந்த மாதிரி ஒரு விண்டோவில் தான் நமக்கு வரும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த இடத்துல டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக நம்பர்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன் அந்த மாதிரியான
மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ முதல்ல நம்ம ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த விண்டோவை கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த விண்டோ அப்படிங்கிறது என்ன, இந்த மினிமைஸ், மேக்ஸிமைஸ், இந்த க்ளோஸ் பட்டன், அதுக்கப்புறம் நம்பர்ஸ், கீஸ் இதெல்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு விண்டோவை கிரியேட் பண்ணணும். அந்த விண்டோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்குள்ள இருக்கிற கோட்ஸ் எல்லாம் நம்ம எழுதுவோம். அதாவது இந்த நம்பர்ஸ் என்ன, நம்பர்ஸ்க்கு எப்படி கோட் பண்றது, நம்பர்ஸ் கூட எப்படி அதை அசோசியேட் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம எழுதுவோம். ஸோ இதுதான் பேஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த விண்டோவை நம்ம எப்படி கோட்ல முதல்ல கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்ல, ஏன்னா இந்த விண்டோ வந்து உங்களுக்கு நார்மலா கிரியேட் ஆகுது. இந்த விண்டோவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோட் எழுதி தான் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஜாவால ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்விங் அப்படிங்கிற பேக்கேஜ்குள்ள நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு முதல்ல சொல்றேன். ஸோ இங்க நம்ம வந்து ஜே ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணோம். இப்போ ஜேஎஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இந்த ஜே ஃப்ரேம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இந்த விண்டோ இருக்குல்ல, அந்த விண்டோக்கான சைஸ், அந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்குள்ள வர வேண்டிய காம்பனன்ட்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம கோட் பண்ற விஷயம் தான் ஜே ஃப்ரேம் அப்படிங்கிறது. ஸோ அதுல என்ன நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா jf.setSize அப்படின்னு கொடுத்துருவோம். இந்த செட் சைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற ஒரு மெத்தட் இல்ல ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுல வந்து நம்ம என்ன கொடுப்போம்னா இது ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ற ஒரு மெத்தட். இதுல என்னன்னா 500 600 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். ஸோ இந்த 500 600 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிக்சல் வேல்யூ. இங்க 500 அப்படிங்கிறது இந்த ஃப்ரேமோட, அதாவது இந்த விண்டோவோட வித் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது, 600 அப்படிங்கிறது இந்த ஃப்ரேமோட, அதாவது இந்த விண்டோவோட ஹைட் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க வந்து டிசைட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் செட் சைஸ். அதாவது ஒரு ஃப்ரேம் இந்த பர்டிகுலர் விண்டோவோட வித்தும் ஹைட்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம செட் சைஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்றோம். அதுக்கப்புறம் jf.setLayout அப்படின்னு கொடுக்குறோம். இந்த லேஅவுட் அப்படிங்கிறது கொடுத்து நம்ம உள்ள என்ன கொடுக்குறோம்னா நல் அப்படின்னு கொடுக்குறோம். யூஸ்வலா இந்த லேஅவுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காம்பனன்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம டிட்டர்மைன் பண்றது தான் இந்த செட் லேஅவுட் அப்படிங்கிறது. இப்போதைக்கு நம்ம பேஸா தான் பண்றோம் அப்படிங்கிறதுனால நான் இங்க பெருசா எதுவும் கொடுக்கல, இங்க வெறும் நல் அப்படின்னு மட்டும் இப்போதைக்கு கொடுத்துட்டு நம்ம இது ஒர்க் பண்றோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே பட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்கான ஆப்ஜெக்ட் நம்ம இங்க கிரியேட் பண்றோம், ஜேபி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட். இந்த ஜே பட்டன் அப்படிங்கிற கிளாஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த ஓகே அப்படிங்கிற பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் கிரியேட் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜே பட்டன் அப்படிங்கிற இந்த கிளாஸ். இங்க பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருப்போம். இது எதுக்காகனா இங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் இந்த பட்டனுக்குள்ள நமக்கு வரும். ஓகேவா? இந்த ஜே பட்டன் ஸ்பேஸ் ஜேபி as a நியூ ஜே பட்டன் ஓகே அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுல இந்த இடத்துல இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்ம கொடுத்துருக்க வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பட்டனுக்குள்ள நமக்கு தெரியும். ஸோ இதுவும் நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே பட்டன், அதாவது அந்த ஜேபி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு செட் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பட்டனோட பிளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது. ஸோ அந்த பட்டனோட பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செட் பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது. இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு 4 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 4 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரியான ஃபங்க்ஷன்ஸும் இங்க இருக்கும். ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் 100 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பட்டனோட பொசிஷன், அதாவது இந்த விண்டோக்குள்ள எக்ஸ் ஆக்சஸ்ல இருந்து எவ்வளவு தள்ளி இருக்கணும், ஒய் ஆக்சஸ்ல இருந்து எவ்வளவு தள்ளி இருக்கணும் அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் 100ம் செகண்ட் 100ம். அதுக்கப்புறம் இந்த 150யும் 40யும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டனோட வித் என்னவா இருக்கணும், ஹைட் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம முன்னாடியே சொன்னோம் வித்தும் ஹைட்டும் நம்ம பிக்சல் வேல்யூல தான் கொடுப்போம் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே பிக்சல் வேல்யூல தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 150 40 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வித் இந்த ஹைட் அப்படிங்கிறது தான். ஸோ இதையும் நம்ம டிட்டர்மைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜேஎஃப் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள, இங்க ஜேஎஃப் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம், இந்த அவுட்டர் விண்டோ, இந்த அவுட்டர் விண்டோக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா ஜேபி அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட், அந்த ஜே பட்டன், அதாவது நம்ம கிரியேட் பண்ண இந்த பட்டனை நம்ம உள்ள கொண்டு வரணும். அதுக்கு தான் நம்ம இங்க என்ன கொடுக்குறோம்னா jf.add அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பேராமீட்டர்ல இல்லைன்னா அந்த ஆர்குமெண்ட்ல நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஜேபி அப்படிங்கறத கொடுக்குறோம். அப்ப என்ன ஆகும்னா இந்த விண்டோக்குள்ள அந்த பட்டன் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த jf.add jb அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் jf.setVisible அப்படிங்கறத கொடுத்துட்டு ட்ரூ கொடுக்கும். இந்த செட் விசிபிள் அப்படிங்கிறது என்னன்னா இந்த விண்டோ தெரியணுமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இது ட்ரூ கொடுக்கல, இல்ல இதை கொடுக்கவே இல்லைன்னா எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஸோ இந்த ஃப்ரேம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேயே ஆகாது. ஸோ அதுக்காக தான் இங்க என்னன்னா jf.setVisible ட்ரூ அப்படின்னு கொடுக்குறோம். அப்படி jf.setVisible ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த விண்டோஸ் உங்களுக்கு அவுட்புட் நீங்க ரன் பண்ணும்போது உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். அந்த பாப்அப் வந்து உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ரேம் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம செஞ்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போதான் நம்ம முக்கியமான விஷயத்துக்குள்ளே போறோம். இந்த கால்குலேட்டர் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ கால்குலேட்டருங்கிறத கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பத்தின யோசிக்கணும். முதல்ல அதை டெக்ஸ்ட் கொடுக்கணும், நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் அங்கே டிஸ்பிளே ஆகணும். 1 2 3 4 5 6 7 8 9 எப்படின்னு இந்த நம்பர்ஸ் இருக்கணும். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வரணும். ஈக்குவல் டு கொடுக்கணும். ஸோ
இதெல்லாம் கொடுத்தா இது எப்படி டிஸ்பிளே ஆகும், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல, அது உங்களுக்கு நான் கோட் பண்ணும்போது சொல்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் தான் நம்ம கோட் பண்ணுவோம், இதுக்கப்புறம் தான் அதை கோட் பண்ணி அதை ஒர்க் ஆகுற மாதிரி வைப்போம். ஸோ அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன், நான் கோட் பண்ணும்போது ஃபுல்லாலாம் சொல்ல மாட்டேன், ஒரு பேசிக் ஐடியா இப்படி தான் அது ஒர்க் ஆகும், இப்படி தான் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா தான் நான் கொடுப்பேன். நீங்கள் தான் அந்த கால்குலேட்டரை ஒர்க் பண்ண வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா 1 அப்படிங்கிறது காட்டும். ஒருவேளை நான் 100ன்னு ப்ரெஸ் பண்ணுறேன்னா இந்த 100 அப்படிங்கிற ப்ரெஸ் 100 அப்படின்னு நான் கொடுக்கும்போது அது 100 தான் அது நிற்கணும். அந்த 1 போயிட்டு 00ன்னு பிரிண்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல அது 100 ஆகாது. ஸோ அது எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் ப்ளஸ் அப்படின்னு கிளிக் பண்ணணும், அது மாறிட்டு அது ப்ளஸ்ன்னு காட்டணும், இல்லைனா அதுக்கு கீழே அப்படியே ப்ளஸ்ன்னு காட்டணும். இந்த இதெல்லாம் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஈக்குவல் டு கொடுக்கும்போது இந்த எல்லாமே போயிட்டு அதோட டோட்டல் வேல்யூ, அதோட எண்ட் ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத எடுத்து காட்டணும். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பேசிக் ஐடியா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் தான் இந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஏன்னா நீங்கள் 10 நாள் கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை படிச்சிருக்கீங்க, ஒவ்வொரு டாஸ்க்கும் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த விஷயத்த பண்ணும்போது தான் தெரியும். அதை நம்மளே பண்ணி நம்மளே கம்ப்ளீட் பண்ணும்போது தான் அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. நீங்களே பண்ணி முடிக்கும் போது தெரியும். ஏன்னா சும்மா கோடிங் படித்தேன், நான் கோடிங் படித்தேன், எனக்குலாம் கான்செப்ட் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதை லைவாக ஒரு அப்ளிகேஷன் நானே கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்குமான வித்தியாசம் ரொம்ப பெருசு. ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம படிக்க போகிறோம் பொறுமையாக, லைக் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். அதை அப்படியே நம்ம கண்டினியூஸாக பண்ணி அதை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு பேசிக்கான அப்ளிகேஷனை தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ள ஸ்டோர் ஆன டேட்டா போயிடும். அப்படி டேட்டா போகாமல் இருக்க நம்ம பண்ணணும் அப்படின்னா டேட்டா பேஸ் எல்லாம் வச்சு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு மிஷன் முடிச்சிருப்பீங்க, இந்த மிஷன் முடிச்சுட்டு நான் அந்த கேமை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அந்த கேமை மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்லேருந்து வந்தால் கரெக்டாக இருக்காதுல்ல. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், நீங்கள் முடிச்ச மிஷன் வரைக்கும் அந்த செக் பாயிண்ட் வரைக்கும் அந்த கேம் உங்களுக்கு ஸ்டோர் ஆகணும், மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த செக் பாயிண்ட்லேருந்து அந்த கேம் கண்டினியூ ஆகணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் தான். இப்போ இது கேம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் தான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் என்ன நடக்கணும், இப்போ கால்குலேட்டர் நான் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணுறேன்னா அதில் நான் கொடுக்குற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கணும். மறுபடியும் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது முன்னாடி நான் பார்த்த வேல்யூஸ் இல்லை எனக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும். ஸோ இந்த டேட்டா பேஸையும் இன்க்ளூட் பண்ணி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அது சும்மா சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்லணும், இன்னும் டைம் எடுக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அதையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எனக்கு இதை கற்றுக்கணும்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த MySQL யூஸ் பண்ணி அதை நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சும்மா பண்ண முடியாதுன்னா டேட்டா பேஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படியே அந்த ஒரு 100 to 150 பீப்புள் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம அது ஒரு செப்பரேட் வீடியோவாகவே நம்ம பண்ணலாம். ஸோ அதை நம்ம என்னன்னு செக் பண்ணிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராமில் போய் உங்களுக்கு நான் லைவாக ப்ரோக்ராம்லேயே நான் சொல்லித்தரேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இது இன்னும் தெளிவாக புரியும். இப்போ நம்ம 100K-ஓட 10th வீடியோவில் இருக்கோம், அதாவது 100K-ஓட லாஸ்ட் வீடியோவில் இருக்கோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கால்குலேட்டர் அப்ளிகேஷன் செய்ய போகிறோம். இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் அப்ளை பண்ணி தான் இந்த அப்ளிகேஷன் நம்ம செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நம்ம பண்ண ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் நம்ம அவுட்புட் எங்கே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சோலில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ப்ராஜெக்டை நம்ம முடிக்கும்போது அதோட அவுட்புட் ஒரு தனி விண்டோவாக உங்களுக்கு வரும். ஸோ அந்த விண்டோ கிரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம தான் பண்ணுவோம். இதை நம்ம ஸ்விங்கை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன், அதில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ புது கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். அந்த கிளாஸோட நேமை நம்ம என்ன பண்ணலாம்னா கால்குலேட்டர் அப்படின்னே கொடுத்துடலாம். ஸோ கால்குலேட்டர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கால்குலேட்டர் கிளாஸ்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறதால எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கண்ட்ரோல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஈஸியான மெத்தட்ஸ் என்னவோ அதையும் கற்று வச்சுக்கோங்க. பட் தென் எல்லா நேரமும் அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம நிறைய கோட்ஸ் பண்ணும்போது நம்மளால் உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த விண்டோவை ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ அந்த விண்டோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா JFrame அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ JFrame நீங்கள் யூஸ் பண்ணும்போது JFrameனு டைப் பண்ணாதீங்க. நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மாதிரி JFrameனு ஃபஸ்ட்டு டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியே பண்ணுங்கள். இதை எதுக்காக நான் அப்படி யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
JFrame அப்படிங்கிறது எந்த பேக்கேஜில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. அப்படி தெரியாத சினாரியோஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது அந்த பேக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா import javax.swing JFrame அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வரும். இல்லைன்னா நம்ம அதை மேனுவலாக உட்காந்து டைப் பண்ண வேண்டியது வரும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த JFrame அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த JFrame க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டோட அந்த கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம என்ன வேல்யூ டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் விண்டோவோட டைட்டில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் கேல்குலேட்டர் SRC calculator.java அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த விண்டோவோட டைட்டிலாக அது மாறிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா விண்டோக்கு ஒரு நேம் கொடுத்துட்டோம். அடுத்தது என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா jf.set லேஅவுட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணணும். நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். அதில் செட் லேஅவுட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிட்டு அது நல்லாவே விட்டுருங்க. இந்த லேஅவுட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த விண்டோவோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா jf.set சைஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். சைஸ் க்ரியேட் பண்ணுறதுல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வித் அண்ட் ஹைட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம செலக்ட் பண்ணணும். அதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா 600 to 600 அப்படின்னே நம்ம இதை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ 600 to 600 நம்ம அப்படியே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கான சைஸ் கொடுத்துருவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 600 அப்படிங்கிறது அந்த விண்டோவோட வித்து, செகண்ட் 600 அப்படிங்கிறது இந்த விண்டோவோட ஹைட். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விண்டோ அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த விண்டோ வந்து மற்றவங்களுக்கு தெரியணும் இல்லையா, நம்ம என்ன தான் விண்டோக்கு சைஸ் எல்லாம் கொடுத்தாலும் அது விசிபிள் ஆக்கணும் அப்படின்னா செட் விசிபிள் அப்படிங்கிற இந்த இதில் நம்ம ட்ரூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ ட்ரூ அப்படின்னு செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம இது ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் ஆகாது. ஏன் ரன் ஆகாது, ஏன் எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எரர் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். எரர் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணல அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நம்ம முன்னாடியே சொன்னோம் ஜாவாவில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணும்போது அது மெயின் மெத்தடில் தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே மெயின் மெத்தட் இல்லை, அதனால தான் இது ரன் ஆகலை. உங்களுக்கு இங்கே எரர் பார்த்தீங்கன்னா could not find or load main class test அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த மெயின் மெத்தடை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ மெயின் மெத்தட்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேல்குலேட்டர் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் C assign new calculator. ஸோ கேல்குலேட்டர் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த C அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு எரர் மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அப்படி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம வெறும் நியூ கால்குலேட்டர் அப்படிங்கிறது மட்டுமே கூட நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இப்படி கூட இதுக்கான ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ நமக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் நமக்கு இருந்துட்டால் போதும். ஸோ இப்போ இது எதுக்காக அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் தான் முதல்ல ஒர்க் ஆகும். அதனால் இப்போ நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் நம்ம இங்கே கால் பண்ணால் கூட போதும். ஸோ இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகணும், அதுக்காக தான் நம்ம இதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு விண்டோ வந்துடும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த கால்குலேட்டர் அப்படிங்கிற பேரோட வந்துருச்சு. அதே மாதிரி நமக்கு ஒரு விண்டோ வந்துருச்சு. ஸோ இந்த விண்டோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை நம்ம விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம இதை எக்ஸிட் பண்ணாலும் இது என்ன ஆகும் அப்படின்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஸ்கொயர் தெரியுது இல்லையா, இந்த ரெட் கலர் ஸ்கொயர் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் பின்னாடியே ரன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ இது எப்போ நம்ம கிளிக் பண்ணுறோமோ அப்போ தான் அது ரன் ஆகிறது ஸ்டாப் ஆகும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிறத நின்றணும், அதாவது அது எக்ஸிட் ஆகிடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா jf.set default close operation அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, jf.set default close operation இருக்குல்ல, இதை நம்ம செலக்ட் பண்ணணும். அதில் அந்த ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ணுற இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா JFrame
டாட் எக்ஸிட் ஆன் க்ளோஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிறது நின்றும். இது நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். நம்ம ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அது புரியும். ஸோ இங்கே நம்ம கிளிக் பண்ணிட்டோம், இது ஓப்பன் ஆயிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டன் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இது ஸ்டாப் ஆயிரும். புரியுதுங்களா? இதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா இந்த எக்ஸிட் ஆன் க்ளோஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸிட் ஆன் க்ளோஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு விண்டோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு அதில் ஏதாவது ஒரு பாப்அப் மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோம். அந்த பாப்அப் மெசேஜில் அந்த பாப்அப் வர விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணால் இந்த எல்லாமே க்ளோஸ் ஆகிடக்கூடாது. அந்த பெரிய விண்டோ இருக்குது இல்லையா, அந்த பெரிய விண்டோவை க்ளோஸ் பண்ணும்போது தான் இது எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பர்டிகுலர் விண்டோவை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இது எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம இந்த மாதிரியான கோட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கால்குலேட்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். கால்குலேட்டர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் இல்லை. நம்ம இங்கே வந்து பேசிக் கால்குலேட்டர் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கே நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் படித்தது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கால்குலேட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல யோசிக்கணும். ஸோ இப்போ கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் என்டர் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்த நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை 2 டைப்பில் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபீல்டு, இன்னொன்று டெக்ஸ்ட் லேபிள். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கும் டெக்ஸ்ட் லேபிளுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி அந்த இடத்துல மேனுவலாக டைப் பண்ணி என்டர் பண்ணுறது தான் டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படிங்கிறது. டெக்ஸ்ட் லேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல மவுஸ் பாயிண்டர் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணுறது மட்டும்தான் அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்மளால் மேனுவலாக டைப் பண்ண முடியாது. இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம லேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். காரணம் என்னென்னா நம்ம கால்குலேட்டரில் பட்டன்ஸ் வரும், அந்த பட்டன்ஸை நம்ம கிளிக் பண்ண போகிறோம், அதனால அது ஒர்க் ஆக போகுது. ஸோ இதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோமே தவிர மேனுவலாக டைப் பண்ணி என்டர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ண போகிறதில்ல. அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படிங்கிறது. இப்போ நம்ம டெக்ஸ்ட் லேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம டெக்ஸ்ட் ஃப்ரேம் கிரியேட் பண்ண மாதிரி தான் அதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம லேபிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஏபிசி அப்படின்னு கொடுக்காம நம்ம என்ன பண்ண போகிறோமோ அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணணும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கலாம் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு. அந்த விஷயத்தை நம்ம இங்கே தெளிவாக பண்ணணும். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்பிளே லேபிள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஆப்ஜெக்ட் இதுக்கு கிரியேட் பண்ணுறோம். ஸோ லேபிள் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்பிளே லேபிள் அப்படின்னு சொல்லி அந்த லேபிளுக்கு ஒரு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஸ்பிளே லேபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த ஆப்ஜெக்டில் என்ன டிஸ்பிளே ஆகணும், அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், இல்லை அந்த பர்டிகுலர் லேபிள்குள்ளே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண மாதிரி தான் இதுக்கும் லே அவுட் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, அதாவது அதோட சைஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே லேபிள் கொடுத்துட்டு மேலே பண்ண மாதிரி அதோட சைஸ் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது ரன் பண்ணும்போது ப்ராஜெக்ட் ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா விண்டோஸ் வந்து நமக்கு எங்கே வருதுன்னா ஒரு பர்டிகுலராக இந்த டிஸ்பிளேயோட கார்னரில் தான் வருது. ஸோ அந்த கார்னரில் வர்றதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட பொசிஷனை நம்ம இடம் மாற்றி வைக்கலாம். அதோட பொசிஷனை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட் அந்த ஃப்ரேம் நம்ம முன்னாடி க்ரியேட் பண்ண விண்டோவோட பொசிஷன் நம்ம மாற்றி வச்சிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா jf.set லொக்கேஷன் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். செட் லொக்கேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணும்போது இதில் இந்த விஷயம் அதாவது int x int y அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ் ஆக்சஸ் அதாவது இந்த முதல்ல இருக்கிற இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த விஷயம் இந்த ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து எவ்வளோ கீழே இருக்கணும் அப்படிங்கிறது. இது நம்ம அப்ராக்சிமேட்டாக சும்மா இன்னொரு வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஒரு 200 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்பிளே லேபிளில் இங்கேருந்து எடுத்துகிட்டு இப்போ எந்த பொசிஷனில் வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட சென்டரில் வந்துருச்சு. ஸோ எப்போவுமே இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அது உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த செட் லொக்கேஷன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொடுக்குறோம். நம்ம லேபிள் டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லிட்டோம். இப்போ லேபிள் எந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம பண்ண மாதிரி அந்த சைஸ் என்ன அப்படிங்கிறதையும் லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கரெக்டாக சொல்லணும். ஆனால் இது எல்லாத்தையுமே ஒரே விஷயத்தில் நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செட் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. டிஸ்பிளே லேபிள் டாட் செட் பவுண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த செட் பவுண்ட்ஸ் அப்படிங்கிறதுல இந்த கீழே இருக்கிற விஷயம் இந்த 4 விஷயங்கள் இருக்குல்ல, இன்டெக்ஸ் இன்டு ஐ வித் ஹைட்டு, இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ஆகுனா எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு காட்டும். அதே மாதிரி அதோட வித் என்ன ஹைட் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது காட்டும். ஸோ 4 விஷயமுமே ஒரே இதில் யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறத செட் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ செட் பவுண்ட்ஸில் நம்ம செட் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 விஷயங்கள் என்னென்னா அந்த ஃபர்ஸ்ட் விண்டோ வருது இல்லையா நம்ம கால்குலேட்டர் அப்படிங்கிற விண்டோக்குள்ளே அந்த பார்டர்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்கணும். இப்போ இது எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஆக்சஸ்னால் நம்ம முதலே சொல்லியிருந்தோம் ஒரு டிஸ்பிளேவோட லெஃப்ட் சைட்லேருந்து எவ்வளோ தள்ளி வரணும் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு 30 நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி மேலேருந்து எவ்வளோ தள்ளி வரணும் அப்படிங்கிறது ஒரு 50 வச்சுக்குவோம். இப்போ இந்த 3வது இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் லேபிளோட வித் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த விண்டோவோட வித் வந்து 600 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். 600 நம்ம சொல்லிட்டோம். இப்போ 30 அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சஸ் இதுன்னு சொன்னோன்னா ஸோ இந்த பக்கம் ஒரு 30 இந்த பக்கம் ஒரு 30 நமக்கு ஆல்ரெடி போயிருக்கும். ஸோ அப்போ அதோட லென்த் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 மைனஸ் 60 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 540 வச்சுக்கலாம். அதே மாதிரி மேலேருந்து நம்ம அதுக்கு வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சின்னதாக போதும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 40 அப்படிங்கிற வேல்யூ வச்சுக்கலாம். இதுக்கான எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் என்ன அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது இந்த டிஸ்பிளே லேபிள் அப்படிங்கிறத நம்ம அந்த பர்டிகுலர் ஜேஎஃப் அதாவது இந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜேஎஃப் டாட் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டிஸ்பிளே லேபிள் அப்படிங்கிற விஷயத்த காட்டணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். ஸோ இப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த விண்டோக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ண இந்த லேபிள் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு ஒரு விண்டோ கிரியேட் பண்ணோம். அந்த விண்டோவோட சைஸு ரன் பண்ணால் எந்த இடத்துல காட்டணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அந்த விண்டோ விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணோன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிட் ஆயிடணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு கால்குலேட்டர் தான் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அந்த நம்பர்ஸ் எழுதுகிற இடங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்காக ஒரு லேபிள் கிரியேட் பண்ணோம். அந்த லேபிளுக்கு வந்து டிஸ்பிளே லேபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட்டில் நான் வந்து பேராமீட்டருக்குள்ள நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஹலோ அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான பவுண்ட்ஸ் அதாவது இதுக்கான சைஸ் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டிஸ்பிளே லேபிள் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை நம்ம இந்த ஃப்ரேம்குள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அது. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். அந்த ஹலோ அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம இப்போ உடனே கோடு எழுதிட்டு உடனே நம்ம ரன் கொடுக்கறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம அதை கொடுத்த ஹலோ அப்படிங்கிற விஷயம் இங்கே டிஸ்பிளே ஆயிருச்சு. இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை நம்ம சும்மா அப்படி பார்க்கும்போது நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. ஏன்னா கால்குலேட்டர் அப்படிங்கும்போது நம்ம அந்த நம்பர் தெரிகிற இடம் தனியாக தெரியணும். அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த லேபிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கலர் கொடுக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு கலர் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே லேபிள் டாட் செட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அந்த கலர் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா கலர் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் வரும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அது ஓரளவுக்கு தனியாக எடுத்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரே அப்படிங்கிற கலரை செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணோன்னே வந்திருக்கு. ஆனால் அந்த கலர் நமக்கு தெரியல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். அது என்னென்னா அந்த விஷயத்தை ஒப்பேக் ஆக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே லேபிள் டாட் செட் ஒப்பேக் அப்படிங்கிற விஷயத்தை செலக்ட் பண்ணணும். ஒப்பேக் வந்து ட்ரூ அப்படின்னு செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் உங்களுக்கு தனியாக எடுத்து தெரியும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹலோ அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு மேலே வந்துருச்சு. அந்த மேலே வந்த விஷயம் உங்களுக்கு
ஒரு கலருக்குள்ளேயும் வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் நம்ம பண்ணுறதை பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது பார்த்துட்டே இருக்காமல் இது பண்ண நீங்களும் எங்கள் கூடவே சேர்ந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்கள் சிஸ்டமில் அப்படியே இதை பார்த்துக்கிட்டே இல்லை உங்கள் ஃபோனில் பார்த்துக்கிட்டே உங்கள் சிஸ்டமில் அப்படியே நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அது கூட அப்படியே செஞ்சு பாருங்கள். ஒரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹலோ அப்படிங்கிற விஷயம் நமக்கு லெஃப்ட் சைடில் தான் வந்திருக்கும். ஆனால் கால்குலேட்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ரைட் சைடில் தான் இருந்திருக்கும். ஸோ அது ரைட் சைடில் மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்விங் ஜேலேபிள் டெக்ஸ்ட் ரைட் அலைன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் வருது, இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற வெப்சைட். இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் இந்த டெவலப்பர்ஸ் என்ன பண்ணிக்குவாங்கன்னா, அவங்க கோட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கேட்பாங்க, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கிறத கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட டவுட்ஸையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதுக்காவது சொல்யூஷன் தெரியுது அப்படின்னா அதையும் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 ஆன்சர்ஸ் இருக்குது. இது 91 பீப்புள் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கரெக்டான ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லி இது சொல்கிறது மாதிரி. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரியான விஷயம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கானது நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம லேபிள் நியூ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செட் லேபிள் டாட் செட் ஹாரிசான்டல் அலைன்மெண்ட் ஸ்விங் கான்ஸ்டன்ட் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, நம்ம இந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி போட வேண்டாம், நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த லேபிள் அப்படிங்கிறது இவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நேம். இந்த இடத்துல நம்ம இந்த லேபிள் அப்படிங்கிறது அப்படியே காப்பி பண்ணியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட விஷயங்களை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே நம்ம கொடுப்போம். ஸோ டிஸ்பிளே லேபிள் டாட் செட் ஹாரிசான்டல் அலைன்மெண்ட், அதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்விங் கான்ஸ்டன்ட்ஸ் ரைட். ஸ்விங் கான்ஸ்டன்ட் டாட் ரைட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இதை தான் நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்விங் கான்ஸ்டன்ட் ரைட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெஃப்ட் சைடில் அதாவது ஹலோ இந்த இடத்துல இருந்த ஹலோ ரைட் சைடுக்கு மாறிடும். இப்போ நம்ம ரன் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது ரைட் சைடு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பிளாக் கலரில் டிஸ்பிளே ஆகுது, அதனால் அது தெளிவாக தெரியறதில்லை. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட கலரை நம்ம மாற்றுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பார்த்துட்டு வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட் இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் போடுங்க. அந்த மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் கேட்குறாங்கன்னா அதுக்கான டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல கோடிங் இன்னும் இன்டெப்த்தாக கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அதோட கலரை நம்ம முதல்ல மாற்றுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், display label dot set foreground color dot white அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஹலோ அப்படிங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் மாறிடுக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி அது ஒயிட் கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த லேபிளில் டெக்ஸ்ட் எங்கே வரணும் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம், அதுக்கான கலர்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நம்பர்ஸை நம்ம செலக்ட் பண்ணோம். ஒரு நம்பர்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி லேபிளாக க்ரியேட் பண்ண முடியாது, அது வந்து ஒரு பட்டனாக க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே பட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஆப்ஜெக்ட் நம்ம இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கால்குலேட்டரில் நம்பர்ஸ் என்ன ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்குமோ அந்த ஆர்டரில் க்ரியேட் பண்ணுறோம். நம்பர்ஸ் என்டர் பண்ண முடிகிற அந்த ஏரியாவுக்கு கீழே எப்படி இருக்கும் 7, 8, 9 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த நம்பர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 7 பட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். பட்டன் இப்போ ஒரு 7 பட்டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். நம்ம முன்னவே சொன்னோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேராமீட்டர் கொடுக்குற இடத்துல ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது அப்படியே அந்த பட்டனில் டிஸ்பிளே ஆகும், இல்லைனா அந்த லேபிளில் டிஸ்பிளே ஆகும்னு. ஸோ இங்கே நம்ம என்ன கொடுக்குறோம்னா இப்போ 7 பட்டன் அப்படிங்கிறனால 7 அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம முன்ன பண்ண மாதிரி அதுக்கான சைஸ் அந்த டிஸ்டன்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம க்ரியேட் பண்ணோம். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட் பவுண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம்.
ஸோ செட் பவுன்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது என்ன சைஸ் தள்ளி வரணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே என்ன பண்ணோம்னா 30 அப்படிங்கிறத நம்ம முன்னாடி சைஸாக எடுத்துக்கலாம். ஸோ 30 அப்படிங்கிறது கொடுத்து 30 அப்படிங்கிறது இந்த எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து எவ்வளோ தள்ளி வரணும் அப்படிங்கிறது, அது நம்ம லேபிளுக்கு என்ன கொடுத்தோமோ அதையே நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சஸ்க்கு நம்ம கொடுக்கணும். ஒய் ஆக்சஸ்க்கு நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நம்ம இங்கே ஒய் ஆக்சஸ்க்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 50 அப்படிங்கிறது மேலேருந்து 50 கேப் கொடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ மேலேருந்து 50 கேப் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் லேபிளோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வந்துருச்சு. ஸோ இப்போ 90 அப்படிங்கிறது இந்த மொத்த கேப் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஒரு பட்டன் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சமாவது நம்ம கேப் கொடுத்து பிளேஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி 90 இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு 40 பாயிண்ட்ஸ் தள்ளி வைப்போம். ஸோ அப்போ என்ன வைக்கலாம் அப்படின்னா ஒரு 130 அப்படிங்கிறதுல வைக்கலாம். இப்போ இதோட எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் என்ன டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இப்போ இதோட சைஸ் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன போடலாம்னா ஒரு 80 அப்படிங்கிறத போடுவோம். ஏன்னா நம்ம இதை ஸ்கொயர் பட்டனாக தான் க்ரியேட் பண்ணுறோம். அப்போது நமக்கு வித்தும் ஹைட்டும் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இதாக இருக்கணும். ஸோ இதுவும் நம்ம கொடுத்துட்டோம். அப்போ இதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன பண்ணணும், இந்த பட்டனை நம்ம இந்த விண்டோக்குள்ளே டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், jf.add 7 பட்டன் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். ஸோ இதோட இப்போ என்ன இருக்குன்னா இந்த 7 பட்டன் அப்படிங்கிறது அங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அப்போ நமக்கு அது தெரியும். 7 பட்டன் அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா இதே மாதிரி நம்ம மற்ற பட்டன்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே விஷயத்த நம்ம 8 பட்டன் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதோட பேரை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது AGST 8 பட்டன் ஆக்கிட்டோம். இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிற விஷயத்த என்ன பண்ணலாம் அப்படின்னா 8 அப்படின்னு மாற்றிட்டோம். ஸோ இங்கேயும் இந்த ஆப்ஜெக்ட் நேம் நம்ம என்ன பண்ணுறோம் 8 பட்டன் அப்படின்னு மாற்றுறோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம்னா 8 பட்டன் அப்படின்னு சொல்லி மாற்றிடுறோம். ஸோ 8 பட்டன் அப்படின்னு மாற்றிட்டோம். ஆனால் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம 7 அப்படிங்கிற பட்டன் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த விண்டோட எண்டிலிருந்து 30 அப்படிங்கிற எக்ஸ் ஆக்சஸில் தள்ளி தான் வச்சுருக்கோம். ஆல்ரெடி ஒரு 30 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பட்டனோட சைஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 80 + 30 அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நமக்கு 110 அப்படின்னு வருது. ஸோ 110 வந்துருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த பட்டன்லேருந்து நம்ம இதை தள்ளி வைக்கணும் இல்லையா? ஸோ அதனால நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 130 அப்படிங்கிறத கொடுக்குறோம். இப்போ நம்ம 8 அப்படிங்கிற பட்டனுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 130, 130, 80, 80 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது எக்ஸ் ஆக்சஸில் இருந்து எவ்வளோ தள்ளி இருக்கணும், ஒய் ஆக்சஸ்லேருந்து எவ்வளோ கீழே வரணும், அப்புறம் அப்படிங்கிறது முடிவு பண்ணோம். அப்புறம் பட்டனோட சைஸ் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு 7, 8 அப்படின்னு சொல்லி 2 பட்டன்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா நம்பர்ஸுக்கும் நம்ம பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9 அப்படிங்கிறதுக்கான பட்டனை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ 9ங்கிற பட்டன் க்ரியேட் பண்ணும்போது 9 பட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ 9 பட்டன் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணோம். இப்போ 9 பட்டன் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், 9 பட்டன் இன்னும் கொஞ்சம் தள்ளி வரணும். அதாவது இந்த 2 பட்டன்ஸையும் தாண்டி இன்னும் தள்ளி வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 230 அப்படிங்கிற வேல்யூ இங்கே வச்சுக்கலாம். ஸோ இது 230 அப்படிங்கிறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ண மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 230 அப்படிங்கிற வேல்யூவை கால்குலேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இதை நம்ம ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே 8 அப்படின்னு வந்திருக்கு. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல அதாவது இந்த பேராமீட்டர் கொடுத்த இடத்துல நம்ம நம்பர் மாற்றலை. அதனால தான் இந்த இடத்துல 8 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 7, 8, 9 அப்படிங்கிற 3 பட்டன் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி எல்லா பட்டன்ஸும் க்ரியேட் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா 4, 5, 6 அப்படிங்கிற பட்டன் க்ரியேட் பண்ணணும். அப்புறம் 1, 2, 3 அப்படிங்கிற பட்டனை க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த 3 பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அடுத்த 3 பட்டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4, 5, 6 அப்படிங்கிற பட்டன் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ 4, 5, 6 அப்படிங்கிற பட்டனை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை மொத்தமாக நம்ம இந்த 3 பட்டனையும் நம்ம இப்படி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நான் காப்பி பண்ணி போடுறேன், நீங்கள் காப்பி பண்ணி போடாதீங்க, நீங்கள் கோட் டைப் பண்ணி போடுங்க. ஸோ கமாண்ட் V. ஸோ இந்த இடத்துல அடுத்தது என்ன பட்டன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பட்டன்.
ஸோ 4 பட்டன் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல 4 அப்படின்னு மாற்றணும். 4 மாற்றிட்டோம். இப்போ இதுக்கான அலைன்மெண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4th பட்டன் அப்படிங்கிறது நேராக மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 7 அப்படிங்கிற நம்பருக்கு கீழே தான். ஸோ அதனால் 30 அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சஸில் வச்சுக்கலாம். ஆனால் ஒய் ஆக்சஸ் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 130 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 130 அப்படிங்கிறது அந்த 789ஓட லொக்கேஷன். அந்த 7ஓட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 80 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ 130 + 80 அப்படிங்கும்போது எவ்வளோ வரும் அப்படின்னா 210 அப்படிங்கிறது வரும். 210 அப்படிங்கிறது வரைக்கும் இந்த 7 அப்படிங்கிற பட்டன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு கொஞ்சம் கீழே நம்ம கேப் கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா 4 அப்படிங்கிற பட்டனை பிரிண்ட் பண்ண முடியும். அப்போ ஒய் ஆக்சஸில் நம்ம இங்கே கொடுக்கும்போது என்ன கொடுப்போம் அப்படின்னா 210 + ஒரு 20 அப்படிங்கிற வேல்யூ நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒய் ஆக்சஸில் 230 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ ஒய் ஆக்சஸில் 230 அப்படின்னு 4 கொடுத்துட்டோம். அடுத்தது 5. ஸோ 5 அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் 5 பட்டன் அப்படிங்கிறத கொடுத்து இதை மாற்றுறோம். இது எல்லாமே நம்ம சேம் ரிப்பீட்டட் தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் கால்குலேட் பண்ணுறது, இந்த சைஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதே தான் நம்ம பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம 30 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 30 + 80 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட 110 அப்படிங்கிற வேல்யூ வரும். அதுலேருந்து ஒரு இது தள்ளி அப்படிங்கிறதுனால எக்ஸ் ஆக்சஸில் 130 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா நம்ம 230 அப்படின்னு மாற்றிடுவோம். ஸோ அதே தான் உங்களுக்கு இங்கே ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அதே மாதிரி தான் இங்கே 9 பட்டன் அப்படிங்கும்போது 6. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் 5 பட்டன் அப்படிங்கும்போது 4 பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் 5 பட்டன் நம்ம கொடுக்கும்போது இந்த கேப்பை நம்ம மொத்தமாக கால்குலேட் பண்ணி இந்த 30 அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும், இதோட 80 அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 அப்படிங்கிற வேல்யூ வரும். அந்த 110லேருந்து ஒரு 20 அப்படிங்கிறது அடிஷ்னலாக கேப் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 130 அப்படிங்கிற எக்ஸ் ஆக்சஸில் நம்ம 5 அப்படிங்கிற வேல்யூ வைக்கிறோம். ஸோ அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா 230 அப்படிங்கிறதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 6 அப்படிங்கிறத வைப்போம். ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் நேமை நம்ம 6 பட்டன்னு மாற்றிடலாம். 6 பட்டன். ஸோ 6 பட்டன். ஸோ 6 பட்டன் இங்கே 6 பட்டன். இப்போ எல்லா நம்பரும் நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லா நம்பரும் நம்ம கரெக்டாக வருதா அப்படிங்கிறது ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 789,456 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அடுத்தது நம்ம அடுத்த 3 நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதே மாதிரி கொடுக்குறோம். ஸோ இங்கே என்ன வரும், இங்கே 1, இங்கே 2, இங்கே 3 இது கொடுத்துட்டோம். அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம மாற்றணும். இது 1 பட்டன். ஸோ இங்கே 2 பட்டன் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இதையும் 2 பட்டன் அப்படின்னு மாற்றிடுறோம். ஸோ 2 பட்டன் மாற்றிட்டோம். ஸோ இது நம்ம 3 பட்டன் அப்படின்னு மாற்றுறோம். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேலே பண்ண மாதிரி தான் அதோட லொக்கேஷனை நம்ம மாற்றி ப்ளேஸ் பண்ணணும். லொக்கேஷனை மாற்றி ப்ளேஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறத மாற்றி ப்ளேஸ் பண்ணுறது தான். ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி என்ன ஆயிருக்கு அப்படின்னா 30 அப்படிங்கிறது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். அது ஒய் ஆக்சஸ் அப்படிங்கும்போது எவ்வளோ கீழே வரணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி 230 இருக்குது. 230 + ஒரு 80 அப்படிங்கிறது அந்த பட்டன் சைஸ் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும், 310 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ 310 அப்படிங்கிற வேல்யூ வரும்போது நம்ம இங்கே என்ன பண்ணலாம், இதை 330 அப்படிங்கிறத நம்ம மாற்றிக்கலாம் இந்த 1 பட்டனுக்கு. ஸோ இங்கே ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறது 330 மாற்றிக்கலாம். மற்றபடி மற்றது எல்லாமே நமக்கு இப்படி எக்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம ஒய் ஆக்சஸ் மட்டும் இங்கே மாற்றினா போதும். ஒய் ஆக்சஸ் மட்டும் நம்ம மாற்றிட்டோம். இதை நம்ம இப்போது செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம போட்ட எல்லா நம்பர்ஸுமே இங்கே வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு கீழே அடுத்தது என்ன வரும். ஸோ நார்மலாக ஒரு கால்குலேட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கும், ஒரு 0 இருக்கும், அப்புறம் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கும்.
ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கும், ஒரு 0 இருக்கும், ஒரு ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கும். இங்கேயும் நம்ம அதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த விஷயங்களை எடுத்துக்கோங்க. ஸோ இதே கோடு தான் நம்ம திருப்பி பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறது மாறும். மற்றபடி நம்ம என்ன மாற்றுவோம் அப்படின்னா அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிற விஷயங்களை மாற்றுவோம். ஸோ இப்போ இங்கே என்னென்னா டாட், நம்ம ஃபஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா டாட் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன வைப்போம் அப்படின்னா டாட் வைப்போம். ஸோ இது இந்த இடத்துல இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா டாட் பட்டன் ஆகிரும். இதுவும் டாட் பட்டன் ஆகிவிடும். 330 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆல்ரெடி 330 இருக்குது. 330 கூட இன்னொரு 80 ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா 430 ஆகும். ஸோ இது எல்லாமே 430 ஆகிரும் ஒய் ஆக்சிஸ். மற்றபடி அந்த இது உங்களுக்கு ஆல்ரெடி மாறி தான் இருக்குது. ஸோ அடுத்த பட்டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 பட்டன். 0 பட்டன் சரி ஆரோ. இங்கேயும் 0 பட்டன். ஸோ இப்போ இந்த 2 அப்படிங்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம் 0 அப்படின்னு போட்டுருவோம். இங்கே நம்ம என்ன போட போகிறோம்னா ஈக்குவல் டு போட போகிறோம். ஸோ இங்கே என்ன ஈக்குவல் பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நேமை நம்ம என்ன மாற்றிடுவோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த இது எல்லாமே பிளேஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் பிளேஸ் பண்ணணும். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் பிளேஸ் பண்ணும்போது எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா கால்குலேட்டரில் எப்படி இருக்கும் ஈக்குவல் டுக்கு பக்கத்தில் ப்ளஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மைனஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் டிவிஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிளேஸ் பண்ணும்போது எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், அடிஷன், அதாவது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், அடிஷன் அப்படின்னு நம்ம பிளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸாக பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளேஸ் பண்ண போகிற ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆப்ரேட்டர். ஸோ டிவிஷன் ஆப்ரேட்டருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9க்கு அடுத்தபடியாக அந்த ஆப்ரேட்டரை வைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 230 + 80 அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா 330 அப்படிங்கிறத வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல டிவிஷனுக்கான சிம்பிளை நம்ம போடுறோம். ஓகே. ஸோ அடுத்தது எதுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு பக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு நீங்கள் வச்சிங்கனாலே போதும். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 9ஓட கோடை எடுத்துவிட்டு அதுலேருந்து எக்ஸாக்சஸை மட்டும் தள்ளி போட்டுக்கிறேன். ஏன்னா வேறு எந்த விஷயமும் எனக்கு மாற்ற வேண்டியதில்லை, அந்த பேர் மட்டும் எனக்கு மாற்றினா போதும். ஸோ பேர் மட்டும் மாற்றுறது அப்படிங்கும்போது இது என்னென்னா இப்போது டிவிஷன் அப்படின்னு சொல்லி மாற்றிட வேண்டியதுதான். ஸோ டிஐவி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நேம் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அதே மாதிரி இப்போ மற்றதெல்லாம் மாறிடுச்சு. ஸோ அடுத்தது நமக்கு என்ன காப்பி பண்ணணும், அடுத்து 6க்கு பக்கத்தில் தான் நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் நேம் மல்டிப்ளிகேஷனை மாற்றுறோம். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறோன்னா கேபிட்டல் எக்ஸ் கொடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம கோடில் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆஸ்ட்ரிக் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே நம்ம கால்குலேட்டரில் போடும்போது நமக்கு எக்ஸ் அப்படிங்கிற சிம்பிள் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எக்ஸ் ஆக்சிஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஸோ அடுத்தது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3க்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ 3ஓட கோடை காப்பி பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோடை நீங்கள் டைப் பண்ணியே போடுங்க. நீங்கள் இதை மாதிரி காப்பி பண்ணி போட வேண்டாம். ஏன்னா நான் சொல்லி கொடுக்குறேன், அதனால் நான் இதை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் அப்படி போட வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி பழகுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோடை காப்பி பண்ணி போடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அதை டைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி டைப் பண்ணும்போது தான் அதோட அவுட்புட் பார்க்கும்போது இது நானே செஞ்ச கோட் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த கான்செப்டும் தெளிவாக புரியும்.
ஸோ இதையும் நம்ம எக்ஸ் ஆக்சஸ் 313 மாற்றிட்டோம். ஸோ அடுத்தது கடைசியாக நமக்கு என்ன சிம்பிள் இருக்குன்னா அடிஷன் சிம்பிள். அது எதுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா u = பக்கத்தில் இருக்கும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த கால்குலேட்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பட்டன்ஸுமே இருக்கும். ஆனால் எந்த பட்டன்ஸுமே கிளிக் பண்ணால் எதுவுமே நடக்காது. புரியுதுங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இதுக்குள்ளே எதுவுமே ஒர்க் ஆகாது. இப்போ இந்த 0 அப்படின்னு கிளிக் பண்ணுறேன்னா இங்கே 0 வரணும். ஸோ 0 வரணும் முதல்ல என்ன ஆகணும்னா அந்த இடத்துல எம்டியாக இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஹலோ அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டா மட்டும் போதும். ஸோ இப்போ நம்ம அதை ரன் பண்ணலாம் ஒரு நிமிஷம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹலோ அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணுற பட்டன்ஸ் எல்லாமே என்ன ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும். இப்போ 9 அப்படிங்கிறத நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல 9 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகணும். அதே மாதிரி 8 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணால் 8 அப்படிங்கிறது அங்கே டிஸ்பிளே ஆகணும். பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது நான் சும்மா ஒரு பேஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கால்குலேட்டர் இன்னும் கொஞ்சம் அழகாக்குங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எல்லாம் வராமல் பண்ணுங்கள். அதுக்கான டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுங்க. அதெல்லாம் எப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் நான் இப்போ சொல்லிக் கொடுத்தேன். நான் உங்களுக்கு பேஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டேன். பாக்கி விஷயங்கள் நீங்கள் எப்படி அப்படிங்கிறத நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறோம். அந்த பட்டனில் இருக்க வேல்யூ வந்து நம்ம கால்குலேட்டரில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதுக்கு நம்ம இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் ஆக்ஷன் லிசனர் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த இன்டர்ஃபேஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் வரும். ஸோ இந்த எரர் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல அந்த மெத்தட்ஸுக்கு வெறும் டிக்ளரேஷன் மட்டும்தான் கொடுத்துருப்போம். அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னால என்ன ஆகும் அப்படின்னா கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்கே பப்ளிக் வாய்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் மெத்தட் நமக்கு இங்கே காட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு பட்டன் நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பட்டனில் இருக்க வேல்யூ எடுத்துகிட்டு வரதுக்காக தான் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆக்ஷன் லிசனர் அப்படிங்கிறத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி நம்ம இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கே ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டெஃபினேஷன் தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கீழே இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 7 கிளிக் பண்ணால் அந்த 7 டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது பண்ண போகிறோம். 7 டிஸ்பிளே லேபிளில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஸ்பிளே லேபிள் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொண்டு வரோம். ஆனால் இதை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு அது வரல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே லேபிள் அப்படிங்கிறது இங்கே நம்ம வந்து இந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே கொடுத்துருக்கோம். இப்படி கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே கொடுத்துருக்கனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை நம்ம ஒரு குளோபல் வேரியபிளாக நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளே லேபிள் அப்படிங்கிறத நம்ம குளோபல் வேரியபிளாக மாற்ற போகிறோம். ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் இடத்துல ஸோ இது குளோபலாக மாற்றிட்டோம். இப்போ ஒரு குளோபல் வேரியபிள் ஆக்கிட்டோன்னா நம்ம உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இந்த இதை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துலேருந்து இதை ஏன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இல்லைனா இதை ஒரு இண்டிவிஜுவல் வேரியபிள் அது ஒரு லோக்கல் வேரியபிளாக இன்னொரு செப்பரேட் வேரியபிளாக அதை கன்சிடர் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் இந்த ஆக்ஷன் ஈவெண்ட்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளே லேபிள் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம். அதில் .setText அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்கணும் இங்கே நம்ம 7 அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா 7 அப்படிங்கிறத நம்ம இங்கே என்டர் பண்ணுறோம். ஸோ 7 அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துட்டோம். டிஸ்பிளே லேபிள் .setText அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே கொடுத்தோன்னா என்ன ஆகணும் அப்படின்னா இப்போ நம்ம 7 கிளிக் பண்ணோம் அப்படின்னா 7 அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நம்ம ப்ரோக்ராம் இப்போ ரன் பண்ணலாம்.
ஸோ இங்கே நம்ம 7 கிளிக் பண்ணுறோம், ஆனால் எதுவும் டிஸ்பிளே ஆகலை. ஸோ இங்கே நம்ம டிஸ்பிளே லேபிளில் செட் டெக்ஸ்ட் கொடுத்தும் 7 அப்படிங்கிறது ஏன் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு பட்டன்லையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிறதுக்காக ஆக்ஷன் லிசனர் அப்படிங்கிற மெத்தடை நம்ம கால் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல 7 பட்டன் டாட் ஆட் ஆக்ஷன் லிசனர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு, இந்த நல் அப்படிங்கிற வேல்யூவில் நம்ம என்ன கொடுக்கணும்னா திஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ இது திஸ்ன்னு நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ தான் இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல கரெக்டாக எடுத்துகிட்டு வரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இதை நம்ம ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணிட்டோம். நமக்கு இப்போ 7 அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் உங்களுக்கு 7 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஆனால் 8 அப்படிங்கிறது கிளிக் பண்ணால் அடுத்து 8 வரணும், 9 கிளிக் பண்ணால் 9 வரணும், 4, 5, 6 எந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் அந்த பட்டனுக்கான விஷயம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல எல்லா பட்டன்ஸ்லேயுமே நம்ம இந்த விஷயத்த கொடுக்கணும். அதாவது இந்த ஆட் ஆக்ஷன் லிசனர் திஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லா பட்டனுக்கும் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது எல்லா பட்டனுக்கும் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 7க்கு க்ரியேட் பண்ணிட்டு அதே மாதிரி 8, 9 அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல 7, 8 வச்சு மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது மட்டும் நம்ம கொடுத்தா பத்தாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே படித்த எல்லா விஷயத்தையுமே நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது 7 8 அப்படிங்கிறதெல்லாம் கோடுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க தெரியாது. நீங்கள் அது எதை கொடுத்தாலும், அந்த ஆக்ஷன் பர்ஃபார்மர்களை கொடுத்தாலும் அது வந்து அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, e.getSource அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ 7 பட்டன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது கூட நம்ம ஈக்குவல் டு என்ன பண்ணணும் அப்படின்னா 7 பட்டன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே 7 பட்டன் டிஸ்பிளே ஆகலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 பட்டன் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா லோக்கல் வேரியபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 7 பட்டனையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு குளோபல் வேரியபிளாக மாற்றணும். ஸோ 7 பட்டனை குளோபல் வேரியபிளாக நம்ம இப்போ மாற்றிடலாம். ஸோ 7 பட்டனையும் நம்ம குளோபல் வேரியபிளாக மாற்றிட்டோம். இங்கே மாற்றுறதுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முன்ன சொன்ன மாதிரி இந்த இடத்துல இதை கிளியர் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது செப்பரேட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடும், ஒரு செப்பரேட் வேரியபிளாக அதை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம 7 பட்டன் அப்படிங்கிறத எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஈக்குவல் டு 7 பட்டன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இஃப் e.getSource is equal to 7 பட்டன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். இல்லை அப்படின்னா என்ன ஆகணும்னா, else if அது என்ன ஆகணும் அப்படின்னா மறுபடியும் அதே தான் e.getSource அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுக்கணும்னா, getSource is equal to 8 பட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஸோ 8 பட்டனும் நமக்கு டிஸ்பிளே ஆகலை. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 8 பட்டனையும் நம்ம என்னவா வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு லோக்கல் ஆப்ஜெக்டாக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதையும் வந்து நம்ம வந்து ஒரு குளோபல் வேரியபிளாக நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ இதையும் நம்ம இப்போ குளோபல் வேரியபிளாக நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே 8 அப்படிங்கிற இடத்துல இந்த முன்னாடி இருக்க ஜே பட்டன் அப்படிங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அது ஒரு செப்பரேட் வேரியபிள் மாதிரி உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சு. இந்த மாதிரி நீங்கள் எல்லா நம்பருக்கும் பண்ணணும். இப்போ 8 பட்டன் அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா குளோபல் ஆக்கிட்டோம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், 8 பட்டன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 8 பட்டன் அப்படிங்கிறத எடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ இது ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே நம்ம இனி என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு 7 பட்டன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத எழுதணும். ஸோ என்ன ஆகணும், இந்த 7 அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த இடத்துல 7 டிஸ்பிளே ஆகணும். நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்பிளே லேபிள் டாட் செட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா டபுள் கோட்ஸில் 7 அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதே மாதிரி நம்ம 8க்கும் இதே விஷயத்தை நம்ம கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுறோன்னா, இது இங்கேருந்து நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம 8 பட்டன் அப்படிங்கிற இடத்துல இதை கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இதையும் நம்ம கொடுத்துட்டோம். இந்த இடத்துல நம்ம 8 அப்படின்னு மாற்றிடுறோம். ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ என்னென்னா நம்ம இதை ரன் பண்ணலாம்.
ஸோ 7 ப்ரெஸ் பண்ணால் 7 வருது, 8 ப்ரெஸ் பண்ணால் 8 வருது. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா இது எல்லா பட்டன்ஸுக்கும் நம்ம பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா பட்டன்ஸுக்கும் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா பட்டன்ஸுக்குமே நம்ம தனித்தனியாக அந்த கெட் சோர்ஸ் பண்ணி வேல்யூ கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஆக்ஷன் லிஸ்னஸ் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் தான் இங்கே பெரிய ப்ராப்ளமே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரோக்ராமை ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 8 ப்ரெஸ் பண்ணால் 8 வருது, 9 ப்ரெஸ் பண்ணால் 9 வருது, 5 வந்தால் 5 வருது, 7 எல்லாமே ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கால்குலேட்டராக இதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல 7 அப்படிங்கிறது இருக்குது, மறுபடியும் 8 ப்ரெஸ் பண்ணால் 7 போயிடுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணவே முடியாது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 78 அப்படின்னு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணோம்னா 7 ப்ரெஸ் பண்ணால் அந்த 7ஓட வேல்யூ அந்த இடத்துல இருக்கணும். அதாவது அந்த லேபிளில் அந்த 7ஓட வேல்யூ அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் 8 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணும்போது 8ஓட வேல்யூ அதுக்கப்புறமும் ஜாயின் ஆகணும். ஸோ இப்போ இது இல்லாமல் இது எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அந்த பட்டனில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ அங்கே டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த செகண்ட் வேல்யூ அப்படிங்கிறது அங்கேருந்து மாறிடுது. அப்படி மாறக்கூடாது. இப்போ நம்ம ஒரு 2 டிஜிட் நம்பர் எடுத்து அந்த நம்பருக்கு அடிஷன், சப்ராக்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது நம்மளால இப்போ இருக்கிற நம்மளோட இந்த கோடை வச்சு நம்மளால பண்ண முடியுது. ஏன்னா ஒரு நம்பரை கிளிக் பண்ணுறோம், ரெண்டாவது நம்பர் கிளிக் பண்ணதுன்னா அந்த நம்பர் போயிடுது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூவை அந்த இடத்துல இருக்க வச்சுட்டு ரெண்டாவது வேல்யூவை மறுபடியும் அது கூட கொண்டு வந்து வைக்கணும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதை டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங் கூட நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இருக்கிற ஸ்ட்ரிங்கையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறது அப்படின்னா டோட்டல் பண்ணுறது இல்லை, அது கூட இதையும் கொண்டு போய் வைக்கிறது. ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ அதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 7லேயே எடுத்துக்கலாம். நம்ம 7ல் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி டிஸ்பிளே லேபிள் டாட் செட் 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த 7 அப்படி கிளிக் பண்ணும்போது அந்த 7 அங்கே டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன நடக்கணும் அப்படின்னா இப்போ இந்த நம்பரை நம்ம டைப் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அங்கே வேறு ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்க்குறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் லேபிள் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த வேரியபிள் நேம் கொடுக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு வேர்டு எப்போவுமே ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவும் கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். எப்போவுமே அப்பர் கேஸில் தான் அது இருக்கணும். ஸோ லேபிள் டெக்ஸ்ட் அசைன் நம்ம என்ன பண்ணுறோன்னா டிஸ்பிளே லேபிள் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணுறோம். டிஸ்பிளே லேபிளை கால் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாட் கெட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ இங்கே டிஸ்பிளே லேபிள் டாட் கெட் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல்ரெடி அந்த லேபிளில் இருக்கிற விஷயத்தை தான் நம்ம இங்கே கெட் பண்ணுறோம். கெட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூவை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அந்த லேபிளில் இருக்கிற வேல்யூவை ரிசீவ் பண்ணுறோம். அது கூட தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த 7 அப்படிங்கிறத காட்டணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் செட் டெக்ஸ்ட்டில் 7 காட்டணும் அப்படின்னு சொல்லி அது கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேபிள் டெக்ஸ்ட்டையும் நம்ம கொடுத்துட்டு லேபிள் டெக்ஸ்ட் ப்ளஸ் 7 டபுள் கோட்ஸில் 7 அப்படின்னு கொடுத்துறோம். இங்கே ப்ளஸ் அப்படின்னா ஆட் பண்ணுறது கிடையாது. இங்கே ப்ளஸ் அப்படின்னா அது கூட எடுத்துகிட்டு வர்றது. அதுதான் இங்கே நம்ம ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ இப்படியும் நம்ம இதை கால் பண்ணலாம். இல்லைனா இதை நம்ம ஒரே லைனில் கூட கால் பண்ணலாம். இதை ஒரே லைனில் எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டிஸ்பிளே லேபிள் டாட் கெட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத எடுத்துட்டு அதை அங்கேருந்து நம்ம எடுத்துட்டு இந்த லேபிள் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத மாற்றிட்டு இந்த இடத்துல நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இங்கேயும் அதே தான் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இப்போ உங்களுக்கு அதே தான் ஆகும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே லேபிளில் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு செட் பண்ணுறோம். எந்த டெக்ஸ்ட்டை நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்பிளே லேபிளில் ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட்டை கெட் பண்ணிவிட்டு அது கூட 7ஐயும் வச்சுட்டு அதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ டிஸ்பிளே லேபிளில் நம்ம செட் பண்ண போகிறோம். அதாவது ஆல்ரெடி இங்கே 5ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரை நம்ம கெட் பண்ணிவிட்டு அது கூட 7ம் வச்சுட்டு 57 அப்படிங்கிற நம்பர் தான் நம்ம இப்போ அந்த லேபிளில் செட் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் சின்டாக்ஸோட மீனிங். இப்படி தான் அந்த சின்டாக்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு நம்பர் அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி இன்னொரு நம்பரும் காட்டணும். அதாவது இப்போ 2 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பர் காட்டணும் அப்படின்னா அதுக்கு இதை தான் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இது வேற என்ன பண்ணலாம்னா இதை நம்ம 8 கூடவும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ 8 கூடவும் நம்ம இதை வச்சு பார்க்கலாம். இதை இங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இது 7 இல்லை, இது 8.
ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. இங்கே 7 அப்படிங்கிறது கிளிக் பண்ணுறோம், அது வருது. 8 அப்படிங்கிறது கிளிக் பண்ணுறோம், அதுவும் வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டினியூஸாக நம்பர்ஸ் வருது. இதுவே நீங்கள் 5 அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா 5 அழிஞ்சிடும். ஏன்னா நம்ம அதுக்கு இன்னும் அதை செட் பண்ணலை. இதுவே 8 அப்படின்னா வரும், 7 அப்படின்னா வரும். ஏன்னா அந்த 2 நம்பருக்கும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லா நம்பருக்குமே நம்ம போடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு முக்கியமான பட்டன் மிஸ் ஆகுது. என்ன பட்டன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளியர் அப்படிங்கிற ஒரு பட்டன் மிஸ் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளியர் அப்படிங்கிற ஒரு பட்டனையும் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ கிளியருங்கிற பட்டனை நம்ம எங்கே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ப்ளஸ் பட்டன் கிட்டேயே க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா, இதை காப்பி பண்ணிடுறோம். இதை காப்பி பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு பட்டனை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிளியர் பட்டன் அப்படிங்கிறத ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணிடுவோம். ஸோ பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அது இங்கே நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா இந்த ஆட் பட்டன் நம்ம இங்கேருந்து தூக்கிடலாம். இது கிளியர் பட்டன், இந்த இடத்துல ப்ளஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக கிளியர் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஆட் பட்டனை ரிமூவ் பண்ணிட்டு கிளியர் பட்டன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிளியர் பட்டன். ஸோ இதுவும் கொடுத்துட்டோம். ஸோ கிளியர் பட்டன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ கிளியர் பட்டனோட ஆக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். கிளியர் பட்டனுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளே லேபிள் டாட் செட் டெக்ஸ்ட்டில் எதுவுமே இல்லை, வெறும் டபுள் கோட்ஸ் கொடுக்குறோம். ஸோ எப்போவுமே ஒரு வெறும் டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அது கிளியர் ஆகுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். கிளியர் பட்டன் வரல. ஸோ கிளியர் பட்டன் ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிளியர் பட்டன் பண்ணதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னென்னா கிளியர் பட்டனோட லொக்கேஷன் நம்ம கரெக்டாக பண்ணல. நம்ம கிளியர் பட்டனோட லொக்கேஷன் நம்ம ப்ளஸ் பட்டனோடதே கொடுத்துருக்கனால அங்கே கிளியர் பட்டன் காட்டல. இப்போ நம்ம அதை 430 அப்படின்னு மாற்றுவோம். ஸோ ப்ளஸ் பட்டனுக்கு பக்கத்துலேயே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளியர் பட்டன் வந்துருச்சு. ஸோ இப்போ இது கொடுக்குறோம், 7 கொடுக்குறோம், 5 கொடுத்தது போயிடுது. ஸோ 8 கொடுக்குறோம். கிளியர் கொடுத்தா ஒர்க் ஆகலை. கிளியர் கொடுத்தா ஏன் ஒர்க் ஆகலை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளியர் பட்டன் ஆக்சுவலாக இந்த ஆட் ஆக்ஷன் லிஸ்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பட்டனே வச்சுருக்கோம், அதனால தான் ஒர்க் ஆகலை. இப்போது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போ கிளியர் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ 7 கிளியர் அப்படின்னா கிளியர் ஆகுது. ஸோ இப்போ கிளியர் பட்டன் கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நிறைய ஆப்ரேட்டர்ஸ் வச்சுருக்கோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கெல்லாம் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கணும், ஒரு வேல்யூ ஆல்ரெடி எங்கள் லேபிளில் டிஸ்பிளே ஆகிருக்கு. அந்த டிஸ்பிளே இருக்கிற வேல்யூக்கு பின்னாடி நம்ம ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ளஸ்ன்னு கொடுத்தோன்னு என்ன ஆகணும்னா இந்த லேபிள்லேருந்து போயிடணும். ஆனால் இதோட வேல்யூ எங்கேயாவது ஸ்டோர் ஆகிருக்கணும். ஸோ ஆனால் லேபிளில் காட்டும் போது அது காட்டக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு நம்பர் கொடுப்போம் இல்லையா, அந்த நம்பர் கூட இதை ஆட் ஆகி வரணும், அதாவது மேத்தமெட்டிக்கலில் அடிஷன் ஆகி வரணும். ஸோ இந்த மாதிரி தான் மற்ற ஆப்ரேட்டர்ஸ்க்கும் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ளஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டரை கிளிக் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயம் மறைஞ்சிட்டு அதுக்கு அடுத்த விஷயம் எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த முன்னாடி இருக்கிற விஷயத்தோட வேல்யூ எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா யூஸ்வலாக கால்குலேட்டர் ஒர்க் ஆகும்போது அப்படி தான் ஒர்க் ஆகும். நம்ம ஒரு நம்பர் டைப் பண்ணுவோம், ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த நம்பர் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற நம்பர் மட்டும் அங்கே ஆட் ஆகி வரும். கடைசியில் ரிசல்ட் எடுக்கும்போது அந்த ரிசல்ட்டோட வேல்யூ மட்டும் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம புதுசாக ஒரு வேரியபிளை நம்ம உங்களுக்கு டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ அது வேரியபிள் அப்படின்னா நமக்கு இது ஒரு டேட்டா டைப் மாதிரி, இந்த இன்ட்டு கேரக்டர் அப்படிங்கிற டேட்டா டைப் மாதிரி. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலியன் அப்படின்னு சொல்லுவோம். பூலியன். ஸோ பூலியன் அப்படிங்கிறது எப்போவுமே 2 வகையில் தான் வரும். ஒன்று ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். இதில் ஒரு நம்பர்ஸோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களோ உங்களால் கொடுக்கவே முடியாது. இதில் 2 விஷயம், ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பூலியனில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். வேரியபிள் பேர் என்னென்னா இஸ் ஆப்பரேட்டர் கிளிக்ட் அப்படிங்கிறது தான் அந்த வேரியபிள்.
இது இப்போ வந்து நம்ம முன்னாடியே சொன்னோம் இது ட்ரூவாக இருக்கணும் இல்லைனா ஃபால்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினாரியோவில் இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா எப்போவுமே டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபால்ஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சும்மா ஒரு நம்பர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒர்க் ஆகாது, அது ஒரு புது வேரியபிளாக தான் எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம்னா நம்ம 7 அப்படிங்கிற இடத்துலையே எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கணும் அப்படின்னா ஆப்ரேட்டருங்கிற விஷயம் கிளிக் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணணும். அது செக் பண்ணிவிட்டு ஆப்ரேட்டர் கிளிக் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை கிளியர் பண்ணணும். ஆனால் கிளியர் பண்ணுற விஷயங்களை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் யூஸ் பண்ணணும். இப்படி தான் ஒரு கால்குலேட்டர் பேசிக்காக ஒர்க் ஆகுது. ஸோ இதை பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 7 எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா ஒரு இஃப் கண்டிஷன் க்ரியேட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஆப்ரேட்டர் கிளிக்ட் அசைன் ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரூ அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, சும்மா கிளிக்ட் அப்படின்னு கொடுத்தாலே போதும். ஏன்னா அது பேசிக்காகவே அதில் ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கா அப்படிங்கிறதான் செக் பண்ணி பார்க்கும். ஸோ இஸ் ஆப்ரேட்டர் கிளிக்ட் அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதுக்குள்ளே கண்டிஷனுக்குள்ளே என்ன நடக்கும், ஆப்ரேட்டர் கிளிக்காக இருந்துச்சுன்னா என்ன நடக்கணும்னா முன்னாடி இருந்தது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம 7 அப்படிங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்பிளே லேபிள் டாட் செட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதில் நம்ம யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி 7 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துர்லாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ரேட்டர் ஏதாவது கிளிக் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருந்தது மாறிட்டு அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா 7 அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொன்று என்ன பண்ணணும்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஆப்ரேட்டர் கிளிக்ட் அப்படிங்கிறது என்னென்னு மாறணும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு மாறணும். ஸோ கண்டிப்பாக இஸ் ஆப்ரேட்டர் கிளிக்ட் எஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா இஃப் கண்டிஷன் ஒர்க்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த 7 அப்படிங்கிறது வரும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இந்த 7க்கு எடுத்ததுக்கப்புறம் இஸ் ஆப்ரேட்டர் கிளிக்ட் அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் ஃபால்ஸ் அப்படின்னு மாற்றிடணும். அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நம்பர் அங்கேயே இருக்கும். அப்போ ஒரு ஆப்ரேட்டர் பட்டன் ஏதாவது நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்த நம்பர் அங்கேருந்து போயிடணும், அதுக்கப்புறம் நம்ம என்டர் பண்ணுற நம்பர் வரணும். ஆனால் அப்படி என்டர் பண்ணுற நம்பர் என்ன ஆகணும் அப்படின்னா வேற ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல அந்த நம்பர் போயிடணும், அதுக்கப்புறம் தான் எழுதியிருக்கிற நம்பர் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி 2 நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணுறேன்னா இந்த 2 நம்பர் இங்கேருந்து மாறிட்டு தான் நான் கிளிக் பண்ணுற பட்டன் வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம எங்கே பண்ணலாம்னா இங்கே 7லேயே நம்ம பண்ணிடலாம். இஃப் இஸ் ஆப்ரேட்டர் கிளிக்ட் அசைன் ட்ரூ அப்படின்னு வச்சுக்கலாம். இது நீங்கள் ட்ரூ அப்படின்னு வைக்க வேண்டியது இது கண்டிஷன் செக் பண்ணும் அதில் ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னு பார்க்கும். இஸ் ஆப்ரேட்டர் கிளிக்டு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா டிஸ்பிளே லேபிளில் அதாவது இந்த லேபிள் என்ன ஆகணும்னா நம்ம கிளிக் பண்ணுற அந்த வேல்யூ இதாகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன கொடுப்போம், செட் டெக்ஸ்ட் கொடுப்போம் இல்லையா? ஸோ செட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு நம்ம எப்பவும் கொடுக்குறது மாதிரி டபுள் கோட்ஸில் 7 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகணும்னா மறுபடியும் இஸ் ஆப்ரேட்டர் கிளிக்ட் அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கணும்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போயிடணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இஸ் ஆப்ரேட்டர் கிளிக்ட் அப்படிங்கிறது அசைன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். ஓகேவா? ஸோ இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கணும் அப்படின்னா எல்ஸ் கொடுத்து இது நம்ம யூஸ்வலாக இருக்கிறது அப்படியே கொடுத்துடலாம். ஸோ எல்ஸ் இந்த இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுதான் இங்கே நடக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஆப்ரேட்டர் ஏதாவது கிளிக்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 7 அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன அதுக்கு முன்னாடி இருக்கிறது அங்கேருந்து எடுத்துட்டு 7 அப்படிங்கிறத அங்கே டிஸ்பிளே பண்ணிடும். 7 அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணது ஆப்ரேட்டர் கிளிக் ஆனதுக்கானது நடந்துருச்சு இல்லையா? ஸோ அதுக்காக என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஆப்ரேட்டர் கிளிக் அப்படிங்கிறத நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு மாற்றிட்டோம். இதில் ஆப்ரேட்டர் எதுவுமே கிளிக் ஆகலை அப்படின்னா என்ன ஆகணும், யூஸ்வலாக அது எப்படி டிஸ்பிளே ஆகும், ஆல்ரெடி ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அது கூட அது டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி அது அப்படியே அங்கே டிஸ்பிளே ஆகிரும். ஸோ இதுதான் நம்ம இப்போ இந்த நம்பரில் நம்ம பண்ணியிருக்க சேஞ்ச். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா நம்பர்ஸ்க்கும் நம்ம இதை கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம 8க்கும் கொடுக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இதை இங்கேருந்து எடுத்துடலாம். ஸோ இதை இங்கேருந்து எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம இதை காப்பி பண்ணி பண்ணிடலாம். பண்ணிட்டு இப்போ இங்கே என்னென்னா இந்த 7 அப்படிங்கிறத மட்டும் நம்ம 8 அப்படின்னு மாற்றணும்.
ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா நம்பர்ஸ்க்கும் நம்ம இது கொடுக்கணும். இது ஒவ்வொரு நம்பருக்காக நீங்கள் காப்பி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ ஆப்ரேட்டர் கிளிக் பண்ணிட்டோம். ஆப்ரேட்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆட் பண்ணுறதுக்கு போகலாம். ஸோ ஆட் பட்டன் இருக்கு இல்லையா, நம்ம ஆட் பட்டனுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட் பண்ணுறதுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன ஒரு ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஆட் பட்டனில் ஆட் பண்ணலான்னு வந்துட்டோம். அப்போது ஆட் பண்ணணுன்னா என்ன நடக்கணும்? ஒரு நம்பர்ஸ் அங்கே இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு நம்பர் என்டர் பண்ணுவோம். இந்த 2 நம்பரையும் சம் பண்ணுறது தான் ஆட் பட்டனோட வேலை, கரெக்டாக? அப்போது இதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? எங்கேயாவது அந்த நம்பரை எடுத்து வைக்கணும், கரெக்டாக? ஸோ அப்படி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே க்ரியேட் பண்ணலாம், அதை இங்கே நம்ம இங்கே ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரிங்க்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, நம்ம ஓல்டு வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஓல்டு வேல்யூ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த ஓல்டு வேல்யூ அப்படிங்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓல்டு வேல்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஓல்டு வேல்யூங்கிற ஸ்ட்ரிங் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டிஸ்பிளே லேபிள் இருக்கு இல்லையா, டிஸ்பிளே லேபிளில் இருக்கிற அந்த வேல்யூவை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா, கெட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்றோம். இங்கே என்ன கொடுக்குறோன்னா, ஓல்டு வேல்யூ அப்படிங்கிறதுல டிஸ்பிளே லேபிள் இருக்கிற டெக்ஸ்ட்டை எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பட்டனில் கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஓல்டு வேல்யூ அப்படிங்கிறதுல டிஸ்பிளே லேபிளில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை எடுத்து ஓல்டு வேல்யூ அப்படிங்கிறதுல அசைன் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஆட் பட்டன் அப்படிங்கிற இடத்துல நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம அடுத்தது இது ஆப்ரேஷன் ஒர்க் ஆகணும் இல்லையா? இப்போ ஆப்ரேஷன் ஒர்க் ஆகுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பண்ண கோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லைன் 15 லைன் 20 லைனில் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கோட் நம்ம கிட்டத்தட்ட 270 லைன்ஸ் கிட்ட நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இப்போ கோடிங்கே தெரியல அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு 250 லைன்ஸுக்கு மேலே இருக்கிற ஒரு கோட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கோடிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஈஸியான விஷயம் தான். ஸோ இதை நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. உங்கள் டெடிகேஷன் நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 250 லைன்ஸுக்கு மேலேயான ஒரு கோடை வந்து நம்ம இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே லைக் உங்களோட டிட்டர்மினேஷன், உங்களோட இதனால தான் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது நம்ம டிஸ்பிளே எடுத்துட்டோம், ஓல்டு வேல்யூ எடுத்துட்டோம். இப்போ இதை ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுவோம். அப்படி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, அது ஆட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஈக்குவல் பட்டன் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஓல்டு வேல்யூ அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்குது. இப்போ புதுசாக ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த புது வேல்யூவை நம்ம முதல்ல எடுத்துக்கணும். அந்த புது வேல்யூவை எடுத்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே நியூ வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் நியூ வேல்யூ. இங்கே என்ன கொடுக்குறோன்னா, நம்ம அங்கே கொடுத்ததே தான் கொடுக்க போகிறோம் டிஸ்பிளே லேபிளில். அப்போ என்ன இருக்கும், ஏன்னா ஓல்டு வேல்யூ அதுக்கு முன்னாடி டைப் பண்ணது வந்து என்ன இருக்குன்னா, ஆல்ரெடி ஓல்டு வேல்யூ அப்படின்னு சொல்லி போய் சேவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புதுசாக இருக்கிறத நம்ம இங்கே வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதை நம்ம இங்கே உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ என்னென்னா, நியூ வேல்யூ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கில் அப்போ லேபிளில் என்ன இருக்கோ அப்படிங்கிறத நம்ம கெட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஓல்டு வேல்யூ அப்படிங்கிறது ஒரு இடத்துல சேவ் ஆயிடுச்சு, நியூ வேல்யூ அப்படிங்கிறத நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ நம்ம என்ன ஆப்ரேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஓல்டு வேல்யூவில் ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்குது, நம்ம நியூ வேல்யூன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த நியூ வேல்யூலையும் ஓல்டு வேல்யூவில் இருக்கிறத நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுதான் இங்கே நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல இதை நம்ம ஒரு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம சம் தானே பண்ண போகிறோம், எதுக்கு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு. சம்முக்கு ஃப்ளோட் தேவை இல்லைன்னு நம்ம வச்சுக்கோ. ஏன்னா நம்ம ஹோல் நம்பர்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவை இல்லை அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஆனால் இது ஒரு கால்குலேட்டர். ஒருவேளை நம்ம டிவிஷன் அந்த மாதிரியானது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ டெசிமல் பாயிண்ட்ஸில் வேல்யூ வரும். அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்காக இருக்கிற விஷயத்த நம்ம ஃப்ளோட்டாக மாற்றி தான் ஆகணும். அதுக்கான மெத்தட்ஸ் இருக்குது, அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு ஃப்ளோட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃப்ளோட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ளோட் old value f assign. இப்போ இங்கே ஒரு ஃப்ளோட் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃப்ளோட்டில் என்ன பண்ணோம், ஓல்டு வேல்யூ f assign float டாட் பார்ஸ் ஃப்ளோட் அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். பார்ஸ் ஃப்ளோட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கிறத டேரெக்டாக ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்ஸ் ஃப்ளோட் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓல்டு வேல்யூ எஃப் அப்படிங்கிறதுல ஓல்டு வேல்யூங்கிறதுல ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூவை நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
மறுபடியும் இதே கோடு இன்னொன்று எழுதுகிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூ வேல்யூ அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறோம். நியூ வேல்யூ எஃப் அசைன் ஃப்ளோட் டாட் அதே மாதிரி பார்ஸ் ஃப்ளோட் அப்படிங்கிறதுல நியூ வேல்யூ அப்படிங்கிறத கொடுத்துட்றோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு வேல்யூ நியூ வேல்யூ அப்படின்னு இருக்கிற ஸ்ட்ரிங்கை நம்ம ஓல்டு வேல்யூ எஃப் நியூ வேல்யூ எஃப் அப்படின்னு இருக்கிற ஃப்ளோட்டாக நம்ம மாற்றிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு இன்னொரு ஃப்ளோட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃப்ளோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட்டு. ஸோ ரிசல்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு வேல்யூ எஃப் ப்ளஸ் நியூ வேல்யூ எஃப் அப்படிங்கிறது தான் இந்த ரிசல்ட்டோடது. ஸோ இங்கே என்ன ஆகணும் இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளோட்டில் என்னென்னா ஓல்டு வேல்யூ எஃப் அப்படிங்கிறதையும் நியூ வேல்யூ எஃப் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த ரிசல்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா வழக்கம் போல் டிஸ்பிளே லேபிள் டாட் செட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ரிசல்ட் ப்ளஸ் டபுள் கோட்ஸில் கொடுத்துறோம். ஸோ இந்த ரிசல்ட் ப்ளஸ் டபுள் கோட்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறதுல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிரும். ஓகேவா? இதுதான் இங்கே நடக்க போகுது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு தடவை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம். +8 ப்ளஸ் கொடுத்தா ஏன் இது கிளியர் ஆக மாட்டேங்குது நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ப்ளஸ் கொடுத்தா அந்த இடத்துல வரல அப்படின்னா நம்ம அந்த ஆட் பண்ணுற பட்டனில் தான் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு வேல்யூவை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்கோம். நம்ம இந்த இஸ் ஆப்ரேட்டர் கிளிக்ட் அப்படிங்கிறத மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இங்கே என்ன ஆகும்னா இது கிளிக் பண்ணிட்டோன்னா இஸ் ஆப்ரேட்டர் கிளிக்ட் அப்படிங்கிறது என்ன ஆகணும் அது ட்ரூ ஆகணும். கரெக்டாக? ஸோ இஸ் ஆப்ரேட்டர் கிளிக்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லி மாறணும். அந்த ஆப்ரேட்டர் கிளிக்டாக ட்ரூ அப்படின்னு சொன்னால் தான் நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிறத எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வேல்யூவை உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அது ஆகலை, அதனால தான் இது இப்படி நடந்திருக்கு. ஸோ இப்போ இஸ் ஆப்ரேட்டர் கிளிக்ட் அப்படிங்கிறத நம்ம ஆட் பட்டனுக்குள்ளே வச்சுட்டோம். இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டோம், ரன் பண்ணிட்டோம். ஸோ வந்துருச்சு. இப்போ 77 ப்ளஸ் ஒரு 8 அப்படின்னு கொடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 77 அதுக்கப்புறம் ப்ளஸ் கொடுத்தோன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது கிளியர் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் 8 அப்படின்னு கிளிக் பண்ணால் அதுவும் வந்துருச்சு. ஸோ ஈக்குவல் டு 85 அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆயிருச்சு. ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா பெருசாக ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிம்பிளாக யோசிச்சா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஆட் பட்டன் கிளிக் பண்ணோம், ஆனால் அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி இருந்த நம்பர் கிளியர் ஆகலை. ஸோ அப்போ கிளியர் ஆகலைன்னா பிரச்சனை எங்கேவா இருக்கும்? ஆட் பட்டனில் தான் இருக்கும். அப்போ ஆட் பட்டனில் வந்துட்டு நம்ம அங்கே லாஜிக்கில் என்ன நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ இங்கே நம்ம லாஜிக்கில் என்ன மிஸ் பண்ணியிருந்தோம்? ஆப்ரேட்டர் கிளிக்ட் அப்படிங்கிறத மாறணும் அப்படிங்கிறத நம்ம அங்கே சொல்லவே இல்லை. அந்த இடத்துல அந்த கோடை கொடுத்துட்டு ஒர்க் ஆனோன்னா அது கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லாஜிக்கோட திங்க் பண்ணி எப்போ ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். இப்போது கால்குலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் இந்த மைனஸ் பட்டன், மல்டிப்ளிகேஷன் பட்டன், டிவிஷன் பட்டன் எல்லாத்துக்குமே என்னென்னா இதே மெத்தட் தான், இதே தான் நீங்களும் யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பேசிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தான் பண்ணணும். இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்களே பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிரச்சனை இப்போ கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணோம். ஆட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஒருவேளை ஒரே இதில் இப்போ 77 + 8 அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டோம், அதுலேருந்து ஒரு 5 மைனஸ் பண்ணணும், இல்லை அது கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும். ஓகேவா? ஸோ அது எப்படிங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், நீங்கள் அதை கண்டுபிடிங்க, நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்படி ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவோட அசைன்மெண்ட் இதுதான். நீங்கள் ஒரு கம்ப்ளீட் கால்குலேட்டர் ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும். அதை நீங்கள் எங்களுக்கு எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி அனுப்பணும். ப்ரெசென்ட் பண்ணி அப்படின்னா நீங்கள் வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போ ஸ்க்ரீன் பண்ணும்போது இப்போ நான் பண்ணுற மாதிரி இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா? இப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த கோட் நான் போட்டேன், இந்த கோட் போட்டோன்னே இப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தை எங்களுக்கு அனுப்பி வைங்க. ஸோ எப்படி அனுப்பணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த வீடியோவை நீங்கள் ஒரு ட்ரைவில் போட்டு அந்த ட்ரைவ் லிங்க்கை நீங்கள் நமக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் போடலாம். இல்லை அப்படின்னா இந்த GitHubல ஹோஸ்ட் பண்ணி அந்த லிங்க்கையும் நீங்கள்
நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுக்கலாம், நாங்கள் அந்த லிங்க்கையும் எடுத்து பார்த்துக்குவோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் டைம்லைன் நாங்கள் உங்களுக்கு தரோம். இந்த 1 வீக்குக்குள்ளே நாங்கள் இதை செக் பண்ணி பார்த்துட்டு யாரோட கால்குலேட்டர் ஒழுங்காக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நம்ம ஒரு பெரிய கேஷ் ரிவார்ட் கொடுப்போம். ஓகேங்களா? இதுதான் உங்களோட டாஸ்க். இதோட 100K கோடிங் சேலஞ்ச் முடிஞ்சு. ஆனால் 100K கோடிங் சேலஞ்ச் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, நீங்கள் கற்றுக்கிறது இன்னும் முடியல. அடுத்த ஒரு வெப் டெவலப்மெண்ட் சேலஞ்சும் வரப்போகுது. ஸோ எல்லோரும் ஸ்டே டியூன்ட், எல்லோரும் இது கற்றுக்கோங்க, எல்லோரும் இந்த ப்ராஜெக்டை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட்ஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பெஸ்ட் கால்குலேட்டர் நல்லா டிசைன் பண்ணி யார் அந்த பெஸ்ட் கால்குலேட்டர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல கேஷ் ரிவார்டும் காத்திருக்கு. 100K கோடிங் சேலஞ்சோட கடைசி வீடியோ இன்னைக்கு முடியுது. கோடிங் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கரியர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 100K கோடிங் சேலஞ்ச் படிக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப்பை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த பிளேலிஸ்ட் அனுப்புங்க, அவங்களையும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். ஸோ அடுத்த சேலஞ்சில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.